என்ன என்ன ஏன் எல்லாரும் இப்படி வரட்டுறாங்க? அதானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது சரி, அது தெரிஞ்சா நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே 4 மணி பேசி புறப்பட. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற. சரிப்பா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான். இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபையானே, சுபையானே, சுபையான். மாமா மாமா, பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உள்ள போய் கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா. பையன் வராம இருந்தா அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது. பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? எல்லா தெருவும் சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னு விட்டுட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா. பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு? மையோ. ஓ, தங்கலாமே. இது கூட செய்யலைன்னா நான் மனசு இல்லமா. வாங்க. வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அங்கஸ்த வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு கதவு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்கல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தார பொதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தார நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான் மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்ல உள்ள எது வெளியே எது? என்ன என்னண்ணே? என்ன எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ். சுண்டக்கா காலேஜ். ஏயா இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேன்னு கேக்குறிய? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம், வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உள்ளே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா போ. சரி. ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா? இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கன்னு என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கேத்துறேன், தூணம் கொடுத்துறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதலை நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் எண்ணெயும் 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்குவீங்க. அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா?
ஐயனரப்பா இது நிஜமா? இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகைக்கு ஆள் பிடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனாரப்பனே நேர்ல பேசுறதுனா சும்மாவா? பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனாரப்பா குரல் மாறிடுச்சு? நான் பல குரல் மன்னன், முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனாரப்பா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதல சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லம்மா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்ட இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்திதான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்னம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்க. ஐயனாரப்பா நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாண பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில 3 சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இது வேறையாம்மா? கிளம்புங்க. அட பையன் பையன், ஓடு ஓடு. ஓடுங்கண்ணே. காமாட்சக்கா, காமாட்சக்கா, காமாட்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. பழகுன மாட்ட பாஞ்சி பிடிச்ச சூரப்புலி தானே. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட, இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வையே, இவர்தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரீட்லயே வா. புரியலையா? ஓ மாமா மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள வாங்க. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது. முதல்ல அவங்க அம்மா வரட்டும். உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம், இல்லன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வி, உங்க அம்மா வர சொல்லு. அம்மா, அம்மா. சத்தியமே ஏத்துக்க மாட்டேன். வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ, இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட் போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல, எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. ஏட்டா பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே டிக்கெட் எடுத்தாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டாரா? ஏண்டா பொறுத்தையானா இவள வண்டியில வச்சிருந்த நீ? என்ன எனக்கு டிக்கெட் எடுக்காம போலாம் பாக்கீங்களா? உட்கார். பேசி இருக்கல, உட்கார். உட்காருயா. டேய், இந்தா பெத்த அப்ப அடக்கம் பண்ணாம நீ உட்கார வச்சு கொண்டாரு, நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது. பெத்தான் செத்தான் விடியா. டேய், என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து போய் என்ன பண்றது? அடே அடே உன்னை கையெடுத்து கும்பிரண்டா. எப்படியாவது கொண்டு போயிரா, இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க, வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? குப்பை தொட்டில டேய், சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய், உன்னை கையெடுத்து கும்பிரண்டா, தயவு பண்ணி கொண்டு போடா. இருடா, என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயாப்பா. போலாமா? இந்த வண்டியில 5 தான் தெரிச்சு. வாங்க, நான் அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்டவன கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. வேகமா வாயா. நல்ல ஆம்னி பஸ்ஸா புடி. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. ரேகா, ரேகா, என்னங்க? கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு,
மூடும்போது கேட்கலையே அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா, இந்த விரல எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். ஆமா, அவனை எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அத உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மிக்கல் வேண்டாம், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சிருச்சு. இங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரங்க கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்தற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? அட தெரியாதுன்னா விடுங்க, ஏன் அதை சும்மா நோண்டுறீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு, அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா, ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. என்னன்னு? அட அதெல்லாம் ஏங்க? எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு, நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா. ஏன்னு? எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட் பண்றது, கஷ்டமா இருக்குப்பா. என்னது? That is blind love. ஓ, பெரிய ஸ்டோரி அது, வா சொல்றேன். இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு, இவ ஒரு குருடன் தான் கட்டிக்குவேன்னு லட்சியத்தோட வாழ்றா. அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா?